நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ரிக்ஷா ஆக்சுவலி வந்து மாட்டு வண்டி, மாடு கட்டி இழுத்தாங்கன்னா மாட்டு வண்டி, குதிரை கட்டி இழுத்தாங்கன்னா குதிரை வண்டி, சைக்கிள் கட்டி ஆக்சுவலி சைக்கிள் பூட்டியிருந்தாங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா. ஆனால் பழைய காலத்தில் ஆளுங்களை வச்சு ஆளுங்களே இழுப்பாங்க, அது பேர் ரிக்ஷான்னு பேர். அது நம்ம தமிழ்நாட்டில் 1973 1973 பேன் பண்ணிட்டாங்க, ஆளுங்களை வச்சு ஆளுங்க இழுக்கக்கூடாதுன்னு. அதை இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பல இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு 1973 பேன் பண்ணிட்டாங்க. அதனால வந்து தமிழ்நாட அந்த எடுத்துக்காட்டு காட்டி இந்த ஆளுங்களை வச்சு ஆளுங்களே இழுக்கிறது மனித தன்மையே இல்லை, மனசாட்சி பிரகாரம் அது நியாயமே இல்லை. மனுஷன் வந்து மனுஷனை வந்து இழுக்கிறது வந்து அவங்க வெயிட்டை வந்து ஃபுல்லா இன்னொருத்தவங்க மேல திணிக்கிறது வந்து மனுஷ தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷாவை. இது என்ன ஒரு பெருமைன்னா, தமிழ்நாடு 1973 பேன் பண்ணிட்டாங்க. அப்போ இத காரணம் காட்டி, அதாவது இத வந்து எக்ஸாம்பிளா காட்டி அவங்க தமிழ்நாடு வந்து 1973 பேன் பண்ணிட்டாங்க. இதனால ஆல் ஓவர் இந்தியால எந்த ஒரு ஸ்டேட்லயும் இழுக்க கூடாது ரிக்ஷாவை, மனுஷன் வந்து மனுஷனை வச்சு இழுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு வந்து எக்ஸாம்பிள் காட்டி பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு பெருமை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 இப்போ 2025 அப்போ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரிக்ஷாவை. என்ன அப்படின்னா ஆளுங்க வச்சு ஆளுங்க இழுக்க வேண்டிய சட்டத்தை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மீன்பாடு வண்டியை இது பண்ணிட்டாங்க, அதாவது லைசன்ஸ் இல்லாமல் 2 வீலரை வந்து ரிக்ஷாவில் ஜாயின் பண்ணிக்கிறது, அதையும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாடு சில விஷயத்தில் வந்து வேகமாக டெவலப் ஆகிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரிக்ஷா பேன் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். இது என்ன ஒரு பெருமைன்னா, தமிழ்நாட எக்ஸாம்பிள் காட்டி தமிழ்நாடு 1973 பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதனால எல்லா ஸ்டேட்லையும் பேன் பண்ணுறேன்னு சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணியிருக்காங்க. நான் அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை எக்கச்சக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.